பிலிப்பியர் 4:11 இப்படியாக சொல்லுது. எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு. இத வச்சு ஒரு சின்னதா ஒரு சத்தியத்த கேட்போமா? ஒரு ராஜா, அவருக்கு நெறைய சொத்துக்கள் இருந்துச்சு, நெறைய பொக்கிஷங்கள் இருந்துச்சு, நெறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனா அவர்ட்ட ஒண்ணு மட்டும் இல்ல. என்னன்னா, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல. அவர பார்க்கறதுக்கு ஒரு ஞானி வந்தாரு. அவர் வந்து கேட்டாரு, "ராஜா, நீங்க ஏன் எப்பயுமே துக்கமா இருக்கிறீங்க?" அப்படி சொல்லி கேட்டாரு. அது எனக்கும் தெரியல ஏன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது, "உங்க ஊர்ல ஒரு மனுஷர் இருக்காரு. அவர் எப்பயுமே சந்தோஷமா இருக்காரு. நீங்க வேணா அவர போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி அந்த ராஜாட்ட சொன்னாரு. ராஜாவும் போயி அந்த மனுஷன தேடி போய் பார்க்கும்போது, அவர் ஒரு சின்ன ஓலை குடிசையில இருந்தாரு. ஆனா, அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்ப ராஜா போய் அந்த மனுஷன்ட்ட கேட்டாரு, "நீ வந்து இந்த ஓலை குடிசையில தான் இருக்கிற. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறியே! இதுக்கு காரணம் என்ன?" அப்படி சொல்லி கேட்கும்போது, அந்த மனிதன் சொன்னான், "நான் வந்து எனக்கு இருக்கிறது போதும்ன்னு இருக்கேன். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு" சொன்னான். அப்பதான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுச்சு, நமக்கு இருக்கிறது போதுன்ற அந்த எண்ணமே நம்மட்ட இல்ல. நம்ம இன்னும் சேர்க்கணும், இன்னும் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நமக்கு சந்தோஷமும் இல்ல, சமாதானமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சுச்சு. ஆமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலயும் நெறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கிறத வச்சு திருப்தி அடையாம, இல்லாத பொருட்கள் மேல நம்ம எண்ணத்த போக வச்சு, நம்ம சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் இழந்து போயிர்றோம். ஆனா வேதம் சொல்லுது, நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்ன்னு சொல்லி சொல்லுது. நம்ம இன்னையிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, அதுல திருப்தியா இருக்க கற்றுக்கொள்வோம். சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்போம்.